சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். நான் பிளாஸ்க சொன்னேன், மனசுல பெரிய ஜோதியான்னு நினைப்பா. ஏய் சிங், ஒரு சிங்கிள் பால் போடு. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சும்மா அமெரிக்கா போறேன் நீங்க சுத்திட்டு இருக்க. நானா போக மாட்டேங்கிறேன். பாஸ்போர்ட்டுக்கு பதிலா தெரியாதனமா ரேஷன் கார்டை கொடுத்துட்டேன். ஆபீசர் டென்ஷன் ஆயிட்டாரு. கூடிய சீக்கிரம் விசா வந்துரும் எனக்கு. டேய் என்னங்கடா, நேத்து சரஸ்வதி பூஜைனா இன்னைக்கு பேப்பர் வராதே. நீங்க ஏதோ ஒரு பேப்பரை முக்கி படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன பேப்பர் அது? டீ கடையில உட்கார்ந்து பேப்பர் படிச்சு பழக்கமாயிடுச்சு. என்னால பழக்கத்தை நிறுத்த முடியல. அதுக்கு அதான் பழைய பேப்பர் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆடா பாவிகளா, பஞ்சாப்ல இருந்து வந்த சிங்கி இங்க ஒரு டீ கடையை போட்டு கௌரவமா கடின உழைப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நீங்க பீட்ரூட் கேரட் புடிங்கியாவது பொழைக்கிறத விட்டுட்டு இப்படி பெஞ்சில உட்கார்ந்து பழைய பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி என்ன வேண்டாம் அதுல போட்டிருக்கான்? வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்போம் என்று பிரதமர் இந்திரா காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திரா காந்தி நம்பிக்கை தெரிவிக்கிறாரா? அட ஞான சூனியங்களா. இந்திரா காந்திக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி, விபி சிங், நரசிம்மராவ், ஐகே குஜரால், வாஜ்பாய், இப்படி ஏகப்பட்ட பிரதமர்கள் மாறிட்டாங்களடா. இன்னும் நீங்க மாறாம பழைய பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு போங்க. பெஞ்சு முதல்ல இந்தியாவில் உள்ள டீ கடைகள் முன்னாடி இப்படி பெஞ்சு போடுறத பேன் பண்ணணும். அப்பதான் சோம்பேறித்தனம் ஒழியும். இந்த போட்டோல இருக்க பாத்திருக்கியா? அழகே அதோ டீ கடை இருக்கான். ஓகே சிங், நான் இங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேனே, அத கொஞ்சமாவது நீ கவனிச்சியா? அதான் உன்னுடைய தொழில் பக்தி, அத நான் பாராட்டுறேன். எங்க என் சிங்கிள் பாலு? வியாபாரத்தை கெடுத்துட்டு பாலா கேக்குது பாலு மூஞ்சி மேல வெந்நீர் ஊத்திடுவேன். நீ குடுக்கற பாலே அந்த மாதிரி தான் இருக்கும். அதையே மூஞ்சில ஊத்துற? ஒரு கிளாஸ்ல கூட வாயில ஊத்திக்கிறேன். தேக்கோ 1500 பேலன்ஸ் இருக்குது, அதை கொடு. அத நான் டாலர்ஸ்ல குடுக்கறேன். ஏன்னா அமெரிக்கா போறதுக்கு எனக்கு டைம் நெருங்கிக்கிட்டு இருக்கு சிங். உண்மையிலேயே வந்துருச்சு. அமெரிக்கா விசா சம்பந்தமா பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருந்து எங்கிட்ட என்கொயரி பண்றதுக்காக ஆபீசர்ஸ் எல்லாம் ஜிப்சி ஜீப்ல வந்துகிட்டு இருக்காங்க. வெல்கம் வெல்கம். டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. டீ காஃபி தான் வாங்கி தரீங்களா? நீ தானே அழகேஸ்? அழகேஸ் அது அப்பா அம்மா வச்ச பேரு. நான் வச்சுக்கிட்டது ஆல்கேட்ஸ். அல்கேஸா? ஏன் பில் கேட்ஸ் இருக்கும்போது ஆல்கேட்ஸ் இருக்க கூடாதா? முதல்ல நீயே இருக்க கூடாது. தேங்க்யூ. சீக்கிரமா நான் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வைங்க. கல்குவாரில இருந்து வந்த கெட்டப்ல வந்திருக்கீங்க. பரவாயில்ல, என்கொயரி ஆரம்பிச்சுக்கங்க. உனக்கு அவ்வளவு ரேஞ்ச் கேக்குதா? ஏன் அந்த ரேஞ்சில என்ன தப்பு? பெருசா நினைச்சாதான் சிறுசா அச்சீவ் பண்ண முடியும். உன் தகுதியை நினைச்சு பார். என்ன பெரிய தகுதி? பாடி ஷோரூமை பார்த்து இடப்படாதீங்க, பிரெயின் கோடவுனை பார்த்து இட போடுங்க. ஏய் வேண்டாம், விட்டுடு. விட முடியாது. சின்ன வயசுல உண்டான ஆசை அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது. வேண்டாம், சொல்றத கேளு. எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஒண்ணு விட்ட சித்தப்பா சொல்லியே கேட்காத நானு மங்கி கேப் வச்ச ஸ்டாப் சொல்லி கேட்பேன்னு நினைச்சியா? டேய் இவங்கிட்ட இப்படி சொன்னா கேட்க மாட்டான். திருடிட்டு ஒரு கக்கூஸ் செப்பல போட்டு விட்டு போறானுங்களே. அடா பாவீங்களா, திருடுறதுல கூட ஒரு புத்திசாலித்தனம் இல்லையாடா? ஏண்டா ஒரு ஷூவை வச்சு நீ என்னடா பண்ணுவ, ஒரு செப்பலை வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ, டி ஷர்ட்ட கூட நாயுடு கால் உள்ளாட மாதிரி ஆக்கிட்டானுங்களே. ஆமா, இவனுங்க எல்லாம் யாரு, எங்க இருந்து வர்றானுங்க, ஏன் அடிக்கிறானுங்க, எங்க போறானுங்க, ஒண்ணுமே புரியலையே. நான் அமெரிக்கா போறது பிடிக்காம யாரோ பண்ற உள்நாட்டு சதிதான் இது. அப்ப தமிழ்நாட்டுல எனக்கா ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையாடா? அட பாவி, இங்க ஒரு ரத்த ஆறே ஓடிக்கிட்டு இருக்கு. ஷட்டரை போட்டு எஸ்கேப் ஆயிருப்பான்னு பார்த்தா யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? அடிக்கலன்னு தான் ஆச்சரியம். ஹலோ சந்துரு, நான் தான் பேசுறேன். அப்பாவோட சேர்ந்து சாமி ஆனியா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? பெரிய பிரச்சனை. உங்க ஃப்ரெண்ட் அழகேஷ் அமெரிக்கா போல, இன்னும் குன்னூர்லயே இருக்காரு. இந்த மூஞ்செல்லாம் அமெரிக்காவுல விட மாட்டேன்னு அன்னைக்கே சொன்னேன், கேட்டானா அவன்? அப்புறம் எதுக்கு அவரோட போட்டோ அனுப்பிச்சீங்க? பாவம், எங்க அப்பா ரவுடிகளை அனுப்பிச்சு அவரை போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. எங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நான் அதை கேட்டேன். எப்படியோ இவன் தான் உன் லவர்னு உங்க அப்பா நம்பிட்டாரு இல்லையா? அது போதும். இந்த மூஞ்சி வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். தலைமையில ஆப்பிள் வச்சிருக்கான். நம்ம பாஷை புரியுமா? ஹலோ, தமிழ் வருமா? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? செந்தமிழ்ல பேசுறான். ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல அழகேஷ்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் இங்க. உங்களுக்கு எவ்வளவு கடன் தரணும்? எனக்கு அதெல்லாம் தர வேண்டாம், நான் அவரோட ஃப்ரெண்ட். சத்தம் போட்டு சொல்லாதீங்க, அவனுக்கு கடன் கொடுத்தவங்க உங்களை பிடிச்சுப்பாங்க. அவ்வளவு கடன் வாங்கியிருக்கான். ஐயோ, டேஞ்சரான இடம் போல் இருக்க. சரி, ரகசியமா பேசுவோமா? அவரை யாரோ அடிச்சாங்கன்னு சொன்னீங்களே, பலமான டேமேஜா? பலமான அடியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. குட்டி டேமேஜா? தூக்கிட்டு போனாங்களா, நடந்து போனாரா? நடந்தான் போனோம் சார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க சார். என் பேர் சந்துரு. மிஸ்டர் அழகேஷ் வந்த உடனே 4 மணிக்கு பொட்டானிக்கல் கார்டனுக்கு நான் வர சொன்னேன்னு சொல்றீங்களா? ரவுடிங்க அடிச்சு போட்டுதான் சொன்னாங்களே, அப்புறம் எப்படி அவரால வர முடியும்? இதெல்லாம் என்னடி, காலேஜ்ல லேடிஸ் கிட்ட வாங்கிருக்கான் பாரு. இல்ல நான் வேற வர சொல்லிருக்கேன்ல, தமிழ்ந்தாவது வந்துருவான். டோன்ட் வரி, நம்ம ஆள ஒண்ணும் பண்ண முடியாது.
பாஸ் என்ன பாஸ் இது இது குழப்பமா இருக்கு அதான்டா எனக்கும் புரியல மகாதேவன் பொண்ணு வேற ஒருத்தங்க பேசுது பாஸ் ஒரு டைப் பாஸ் இருக்கிறான் சந்தேகம் இல்ல இது காதல் சிரிப்பு தான். எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு இரு அவர்கிட்ட போன் பண்ணி கேட்க ஹலோ, நான் கெஜா பேசுறேன் தொட்டப்பட்ட கெஜா பாஸ் இத பாரு, என்ன மகாதேவன் பேர் சொல்லி வேலை கூப்பிட்டுக்க. ஆனா அந்த கொள்ளை கூட தலைவனுக்கு ஒருவர் பாஸ் கீஸ்னு கேவலப்படுத்தாரு. சரி மகாதேவா அடி சார் பாரு, ஒரு பேச்சு சொன்ன உடனே பேர் சொல்லி கூப்பிடுறேனே, என்ன கர்மத்துக்கு போன் பண்ண? உங்க பொண்ணு சிரிக்கிறா டேய், ஒரு பொண்ணு அழுதுட்டு இருந்தா போன் பண்ணா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். சிரிச்சிட்டு இருந்தா கூட சீரியஸா போன் பண்ணுவேனே. தனியா சிரிக்கல கூட ஒரு பையன் இருக்கான் யாரு அந்த பிள்ளைங்க பையனா? அவனா இருந்தா என்ன அடிச்சு நொறுக்கிப்பமே இவன் வேற ஒருத்தன் இவனையும் போட்டு தள்ளிட்டுமா டேய் டேய், உனக்கு பேமெண்ட் ஜாஸ்தி கிடைக்கணுங்கிறதுக்காக என் பொண்ணு பேசிட்டு எல்லாம் போட்டு தள்ளுவியா? முட்டாள், பெரிய கேஸ் ஆயிரும்டா. என் பொண்ணு படிச்சவ, ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கா, ஃப்ரெண்ட்ஸோட பேசாம இருப்பா. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். மகாதேவன் தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப பேசிருக்க பையன் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டா. அந்த குரங்கு மூஞ்சி பையன் வந்தா மட்டும் கவனிக்க சொல்லிருக்காரு. வந்தா என்ன வந்தா வந்துட்டான். சந்துரு வந்துட்டான். இனி நம்ம கவலையே இல்ல. நம்ம லைஃபையே அவன்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதான். விதின் 1 month அமெரிக்கா அனுப்பிச்சு வச்சிருவான். என்னங்கடா இது? நேஷனல் ஹைவேஸ்ல லாரி டயர்ல மாட்டி நசுங்கின தவளை மாதிரி படுக்க வச்சிருக்கீங்க. இதோ பாருங்க, ஏதாவது ஒரு ஹோட்டல்ல நான் ரூம் வேணாலும் போட்டு தரேன். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சொல்லிட்டு அடிக்கடா. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு இங்க வந்த? என் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்கான். வேண்டாம் வேண்டாம், மறந்துரு. என்ன மறந்துரு? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அந்த மாதிரியா? அப்படி என்ன உங்களுக்குள்ள? நாங்க 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டு இருக்கிறோம், ஒரே படுக்கையில படுத்திருக்கிறோம், ஒரே பாத்ரூம்ல ஒட்டு துணி இல்லாம குளிச்சிருக்கிறோம்டா. ஆனா இப்ப நீ தனியா தான் உதவாங்க போற. என்ன சத்தம்? ஐயோ எம்மா, யாரோ பாவம் அடி வாங்குற போல இருக்கு. அட பாவி, நீயா வயசான என்ன காத செவடாக்கி படுக்க வச்சிட்டியடா பாவி. பாடக எங்கடா? இந்த ஹவுஸ் ஓனர் 50 ரூபா குறையுதடா.